இன்னைக்கெல்லாம் உண்மையிலேயே டோக்கன் வாங்குறது வந்து கொடூரமான விஷயமா இருக்கு. லவ்ல கூட ஜெயிச்சலாமல இந்த டோக்கன் வாங்கி ஜெயிக்க முடியல, அந்த அளவுக்கு கொடுமையான விஷயமா இருக்கு. கணக்கு வேற, இன்னைக்கு கணக்கு வேற. இன்னைக்கு வந்து ஜல்லிக்கிட்டே ரொம்ப அரசியல் ஆயிடுச்சு. இன்னைக்கு 1000 சைக்கிள் வாங்கி கொடுங்க 10 டோக்கன் வாங்கிக்கணுன்றாங்க, 500 சைக்கிள் வாங்கி கொடுங்க 50 டோக்கன் வாங்கிக்கணும், அந்த அளவுக்கு போய்க்குது ஜல்லிக்கிட்டு வந்து வந்து ஒரு இதாகி போச்சு. 500 1500 விஏபி ஏபி இதெல்லாம் போட்டு அதை தள்ளுவாடாக்கி ரெக்கமெண்ட் உள்ள போய் மாட்டை உடச்சி ஏற்றி கந்தர கோலமா பண்ணி அப்படி பண்ணா ஒன்னா நம்ம டோக்கனே மாட வைக்க முடியாது. எவ்வளவு விஷயம் டோக்கன் வாங்கி போய் மாடு வைக்கணும், நாளுக்கு தூங்குற அளவுக்கு மன வேதனை ஆகிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு. அது எல்லா பேர்ட்டுமே அது சொல்றதுதான், டோக்கன் நம்மளுக்கே கிடைக்க முடியாது. நம்மளே இவ்வளவுதான் எல்லா சைடும் பழக்கம் வச்சிருக்கோம். எல்லா பேரும் நமக்கு ஜல்லிக்கட்டு ஃபுல்லியமா நம்மளுக்கு சொந்தத்தை காட்டி ஜல்லிக்கட்டு சொந்தம் தான் அதிகம். ஆனா நம்மளே ஒரு ஜல்லிக்கட்டுல டோக்கன் வாங்குறது 100 வட்டம் போன் அடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கான்டாக்ட் நம்பரே 2500 நம்பருக்கு, 2000 நம்பர்ல 500 நம்பரை கழிச்சாலும் 2000 நம்பருக்கு ஒரு ஊருக்கு டோக்கன் நம்ம கேட்கறோம். அது 2 தான் சொல்லிடுவாப்புல, ஓய் 1 லட்ச ரூபா கூட ஜிபே பண்ணி விடுறா, காசு கேளுடா, டோக்கன் கேட்காத, தயவு பண்ணி விடுறா. 1 லட்ச ரூபா கூட கேளு, டோக்கன் கேட்காதன்றாங்களா? ஊருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம், நான் இந்த நம்பர் நான் போட்டுட்டு ஐடியா நான் பார்த்துட்டு கூப்பிடுறியா, அந்த ஐடியா நான் சொல்லியிருக்கியா அங்க சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப வச்சுலாம் கழுத்து எடுத்துருவாங்க. முடிஞ்சா சொல்லிட்டு எல்லா பத்துக்கும் டோக்கன் வந்துருக்கும், நமக்கு வரவே வந்துருக்காது. எல்லாத்துக்கும் வச்சுருப்போம், தம்பி சொல்லிட்டையா நீ அதெல்லாம் வந்துருமியா, கவலைப்படையா விடிய காலம் வரையும் வராது.